A.K.Ramanujan எழுதிய Obituary போமுடைய ஸ்டான்ஸா வைஸ் சம்மரி எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போமோட டைட்டில் Obituary. Obituary மீன்ஸ் ஜென்ரலாக நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒரு முக்கியமான பர்சனோ இல்லை நமக்கு பிடிச்ச ஒருத்தருடைய இறப்பை நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறது. நியூஸ் பேப்பரில் அந்த இறந்து போனோடைய பிக்சரு, அவர் எந்த வருஷம் இறந்தார், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி ஒரு பயோக்ராஃபிக்கல் ஸ்கெட்சை கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்டு Obituary. A.K. ராமானுஜன் தன்னோட ஃபாதருடைய டெத்தை இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் he left behind physically and emotionally. தன்னுடைய ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் அவங்க ஃபேமிலி இருந்தாங்க, அவர் போனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் அவரை விட்டு போயிடுச்சு, எந்த விஷயங்கள் அவரோட ஃபேமிலிக்கு பார்த்துக்கிட்டாங்கிறத சொல்கிறாரு. அவருடைய டெத்து has affected his family and what his father has achieved in his life. அவர் டெத்து அவங்களோட ஃபேமிலி எப்படி பாதித்ததாகவும், அதற்கப்புறம் அவர் என்ன இவ்வளோ வருஷம் வாழ்ந்து இறந்துருக்கிறாரு, என்ன அச்சீவ் பண்ணியிருக்கிறாருங்கிறதையும் இது சொல்லுது. இந்த போம் 1971 ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற கலெக்ஷன் ஆஃப் போமில் எடுக்கப்பட்டது தான் இந்த Obituary. இந்த போம் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு பர்சன் நரேட்டிவில் எழுதப்பட்டது. அந்த ஆத்தர் தன்னை லைஃப்பில் தன் வீட்டில் நடந்த தன் ஃபாதருக்கு நடந்த மாதிரி ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது ஃபஸ்ட்டு பர்சன் நரேட்டிவ். இந்த நரேட்டர் இஸ் அ பொயட் ஹிம்செல்ஃப். நரேட்டர் தான் இந்த பொயட், அதாவது A.K. ராமானுஜன் தன்னுடைய ஃபாதரோட டெத்தை பற்றி இதில் Obituaryங்கிற டைட்டில் சொல்லியிருக்கிறாரு. இந்த போமில் 8 ஸ்டான்சாஸ் இருக்குது. திஸ் போம் டெல்ஸ் அபவுட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹி ஹேட் டு ஷோல்டர் ஆன் ஹிம்செல்ஃப். தன் ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் வரக்கூடிய குடும்ப சுமைகளை எப்படி அவர் எடுத்துக்கிறது சொல்கிறாரு. ஹவ் ஹிஸ் ஃபாதர்ஸ் லைஃப் வாஸ் மீனிங்லெஸ். தன்னுடைய ஃபாதருடைய லைஃப் எந்தளவுக்கு ஒரு அர்த்தம் இல்லாதா, ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருந்ததுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. வித்தவுட் எனி அச்சீவ்மெண்ட் ஆஸ் அ லெகசி தட் ஹி லெஃப்ட் பிஹைண்ட். அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய சொத்து என்ன விட்டு போயிருக்காருன்னா எதுவுமே பண்ணல, எந்த ஒரு சாதனையும் பண்ணல, ஒரு மீனிங்லெஸ்ஸாக வாழ்ந்து இறந்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இன் ஆல் ஹிஸ் போம்ஸ் ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிஸ் வேரியஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹி கன்சிடர்ஸ் ஹிஸ் ரிலேஷன் வித் ஹிஸ் ஃபாதர். ஹி பேஸ் அ ட்ரிபியூட் டு ஹிஸ் ஃபாதர் ஹியர். இந்த போம் தன்னை ஃபாதருக்கு ஒரு புகழ் அஞ்சலியாக தான் செலுத்துகிறாரு. இந்த போமுடைய பிகினிங்கில் ஸ்பீக்கர் டெல்லிங் த ரீடர், அதான் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஃபாதர் இறந்ததாகவும், அவர் ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் விட்டு அவரோட ஆஃப்டர் ஹிஸ் டெத் என்னென்னலாம் ஃபேமிலிக்குன்னு விட்டு போயிருக்கிறாருங்கிறத சொல்கிறாரு. அதில் யூஸ்லெஸ் அண்ட் மீனிங்லெஸ் திங்ஸ் தான். அவர் விட்டு போனது எல்லாமே அவருடைய குழந்தைங்களுக்கோ ஒய்ஃபுக்கோ பயன்படாத தான் விட்டு போயிருக்கிறாரு. ஏன்னா எந்த அச்சீவ் பண்ணல, லைக் டஸ்ட் அண்ட் ஓல்டு பேப்பர், அப்புறம் அவர் யூஸ் பண்ண திங்ஸில் டஸ்ட், இதுதான் விட்டு போயிருக்கிறாருன்னு சொல்கிறார். பட் தேர் ஆர் ஆல்சோ மெமரிஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் விச் ஆர் கோயிங் டு லாஸ்ட் அ லைஃப் டைம். ஆனால் அதற்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை நினச்சி நிறைய சடங்குகள் பண்ணுவோம், அவருடைய ஃபோட்டோ வச்சு அவர் வழிபடுவோம், இதுதான் அவர் விட்டு போயிருக்காரு, இதுதான் நம்ம அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டான்ஸ் இஸ் அபவுட் ஹிஸ் ஃபாதர் டெத் அண்ட் ஹி லெஃப்ட் நத்திங் ஃபார் த ஃபேமிலி பட் ப்ராப்ளம்ஸ் லைக் டஸ்ட் ஆன் அ டேபிள் ஆஃப் பேப்பர், டெத்ஸ், unmarried daughters and the bedwettings grandson whose name is a little bit similar to his father's name. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆன்சரில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன இருக்குன்னா அவர் யூஸ் பண்ண டேபிள்ஸில் அப்படியே ஓல்டு பேப்பர்ஸ் இருக்குது, ஓல்டு பேப்பர்ஸில் டஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுடைய டாட்டர்ஸ், பெண்கள், அவங்க அதாவது அவருடைய பெண் குழந்தைங்க, அதற்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, கிராண்ட்சன், அதாவது பேரண்ட் பேத்தி இருக்கிறாங்க. பேரண்ட் பேத்தி எப்போதுமே தூங்கும்போது யூரின் போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் சில கடன்கள் அவர் ஃபீல் பண்ணணும், பட் கடன்லாம் அடைக்காமல் இறந்து போயிட்டார். இதுதான் அவர் விட்டு போன சாதனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டாட்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு டெட்ஸ். டாட்டர்ஸை விட்டு போயிருக்க, டாட்டர்ஸும் ஈக்குவல் டு டெட்ஸ் தான். இப்போ அவங்க டாட்டர்ஸை கல்யாணம் பண்ணணும்னா கடன் வாங்கணும், அதுவே ஒரு பிரச்சனை தான். ஸோ டாட்டர்ஸை விட்டு போயிருக்கிறாரு. ஸோ கடன் வாங்கி தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். த சன் has left behind after his death of father. He has to perform all the rituals of the marriage and marriage cost, and all the dowry that he has to be given at the time of marriage should be fulfilled by him. So வீட்டில் பெண் குழந்தை வீட்டு போய்ட்டு பெண் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கடன் வாங்கணும், அதுக்கப்புறம் வரதட்சணை கொடுக்கணும், இப்படி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு.
ஏகே ராமானுஜன் ஒரு ஒரு மகனாக இருந்துக்கிட்டு இது எல்லாம் என்ன பண்ணால் தன்னுடைய தங்கச்சி அக்காவுடைய கடன் கல்யாணம் பண்ணி வைக்கணும், இந்த கடன் வாங்கணும், இதெல்லாம் வந்து இனிமேல் இவனுடைய தலையில் தான் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. The poet seems dissatisfied with his father. He doesn't seem to be sorrowful because of death. அவர் எப்போவுமே வந்து ஃபாதருடைய டெத்தில் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கிறாரு. ரொம்ப ஒரு சாரோஃபுல்லாக இல்லாத மாதிரி ரொம்ப எப்பயும் போல தான் இருக்கிறாரு. All the lines show the culture of a typical Indian family in a patriarchal society. Both mother of the poet and sisters are earning not money. தன்னுடைய அக்காவும் அம்மாவும் அந்த பெண்கள் யாருமே அவங்க வீட்டில் சம்பாதிக்கலை, இவர் மட்டும் தான் சம்பாதிக்கணும் இனிமேல் அப்பாவோட பொசிஷனில் இருந்துக்கிட்டு அதை வந்து ரிமெம்பர் பண்ணுறாரு. ஒரு இந்தியன் ஃபேமிலியில் எப்படி வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி இருக்கும், ஒரு ஃபாதர் இறந்துட்டாங்கன்னா ஒரு வீட்டில் எப்படி ரன் பண்ணாங்களோ அதே மாதிரி இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. as the poet is now the eldest male in the family, all the duties are given on him. இவர் தான் மூத்த பயங்கிறதுனால தன்னுடைய தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், கடன் வாங்கணும், அம்மா பார்த்துக்கணும், இப்படிப்பட்ட சில ஃபினான்ஷியலும் சரி இமோஷனலும் சில பிரச்சனைகளை வந்து தாங்கிக் கொள்ள முடியுது. ஸ்டான்ஸா 1 என்ன சொல்லுவாங்க, his father, ஸ்டான்ஸா 2ல வந்து his father has left a house that leans slowly through our growing years on a bent coconut tree in the yard. அவங்க வீடு வந்து ரொம்ப பழைய வீடு, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு தென்னை மரம் எப்படி சாஞ்சிட்டே இருக்குமோ அதே மாதிரி சாஞ்சிட்டே இருக்குது பழைய வீடுங்கிறதுனால. It means they have inherited house from his father which is leaning on a coconut tree and that has the bad condition. அதாவது அந்த பழைய வீடு வந்து அவங்க ஃபாதர் கட்டினது, அவங்ககிட்ட இவர் வாங்கியிருக்காரு, இப்போ இவரோட சன்னு பார்த்துக்கிறாரு. அது ஒரு பழைய ஒரு தென்னை மரம் சாஞ்சிட்டே இருக்குது, அதை நோக்கி இந்த வீடும் சாஞ்சிட்டே இருக்குது, என்னைக்கு விழுகணுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இட் டசன்ட் ஹாவ் இனஃப் மணி டு அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரிப்பேர். இந்த வீடு ரிப்பேர் பண்ணுறதுக்கு பணமும் கிடையாது இவங்ககிட்ட. The poet calls his father as an angry man, not behaved properly with the family members எப்பவுமே கோபமாகவே இருப்பார். அதனால் வந்து எப்பவுமே ஃபாதர் ஆங்கிரி மேன், ரொம்ப கோபக்காரன்னு சொல்லிட்டு இருப்பார். he was dissatisfied of his life, வாழ்க்கையை வெறுத்துட்டார். யார்? ஃபாதர். he did not have the urge to live and because of this he burned properly at the time of cremation. இது என்ன சொல்கிறாருன்னா, தன் ஃபாதர் வந்து வாழும்போது சந்தோஷமாகவும் யார்கிட்டையும் அன்பாக வாழவே இல்லை, அதனால் இறந்துட்டார். இறந்துக்கப்புறம் அவரோட பாடி ரொம்ப நல்லா எரிஞ்சிருச்சு, உடம்புலாம் நல்லா எரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப இப்படி இம்ப்ராப்பராக ரொம்ப சந்தோஷம் வாழாதனால சீக்கிரமே அந்த பூமியை விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த தீ வந்து இவர் நல்லா உடனே எரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. he struggled throughout his life, he was not happy with his life and now his death was a welcoming relief to him. வாழும்போது சந்தோஷம் வாழாதனால அதை இறப்பு வந்து அவர் வெல்கம் பண்ணி கூட்டு போயிடுச்சு, சீக்கிரமாகவே அந்த டெத்தே வந்து அவர் கூட்டு போயிடுச்சு, இனிமேல் நீ வாழ்ந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்டான்ஸா 3ல என்ன சொல்கிறார், அந்த லைன் கண்டினியூஸ் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஸ்டான்ஸா. இஸ் பர்ன்ட் வெரி ஈஸிலி ஃப்ரம் போத் சைட்ஸு. அவர் உடலுக்கு 2 பக்கமும் சீக்கிரமாக அதாவது எரிஞ்சு போயிடுச்சு. அவர் பரி பண்ணும்போது காயின்ஸ் ஆர் புட் ஆன் த ஐஸ் அண்ட் வென் த ஐலிட்ஸ் ஆஃப் த டிசீஸ்ட் ஆர் க்ளோஸ்டு. அவர் இறந்துக்கப்புறம் கண்களை 2 காயின்ஸ் வச்சுருக்குறாங்க, அதையும் சொல்லியிருக்காரு. ஆஷஸ் வர் லெஃப்ட் ஃபார் த ஃபேமிலி ஆல்சோ தி ஐபால்ஸ். அந்த ஐபால்ஸில் வச்ச கண்கள் வந்து மறைச்சனால கண்கள் சரியாக எரியலை. அதுக்கப்புறம் உடல் எரிஞ்சதுக்கப்புறம் ஆஷ் மட்டும் தான் ரிமைனிங்காக இருந்திருக்குது. அந்த ஆஷ், அந்த சாம்பல் தான் வந்து அவங்க சடங்கு பயன்படுத்துவாங்க. த ஐஸ் வேர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த காயின்ஸ். ஸோ அந்த காயின்ஸும் ஐஸும் ஒரே மாதிரி காணப்பட்டுச்சு. except his eye coins, அதாவது காயின்ஸ் either signifies his anger or greed for money. ஸோ காயின் ஏறினா காயின் வந்து அதாவது அந்த நாணயம் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஒரு பணாசை பிடிச்சவருங்கிறத சிம்பிள் பண்ணுறதுக்காக காயின் அப்படியே எரியாமல் இருக்குது. which didn't look one bit different even after burning. தீயில எரிஞ்சதுக்கப்புறமும் அந்த காயினுக்கும் அவர் கண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல. பிகாஸ் அந்தளவுக்கு அந்த பணத்து மேலே அவருக்கு ஆசை இருந்திருக்க சொல்லியிருக்காரு. ஆல்சோ செவரல் ஸ்பைனல் டிஸ்க் த்ரூ சம் ஆஃப் தம் பர்ன் டு கோல். அவருடைய முதுகெலும்பில் நல்லா என்ன ஆயிடுச்சுன்னா சில எரிஞ்சிருக்குது, சில இது எரியாமல் இருந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. he had to pick the several spinal disc was advised by the priest for rituals. சில எலும்பு தூள்களை என்ன பண்ணுறாங்கன்னா சடங்கு பண்ணுறதுக்காக அதுக்குள்ள ஐயர் வந்து என்ன பண்ணாங்கன்னா சில அந்த ஸ்பைனல் அந்த முதுகெலும்பில் சில உடஞ்சி எரிஞ்சு போனதை வந்து பிறக்கி வைக்க சொல்கிறாங்க, கலெக்ட் பண்ணி ஸோ தட் ரிச்சுவல் பயன்படுத்துறது. செவரல் ஸ்பைனல் டிஸ்க் ரஃப் அண்ட் சம் ஆஃப் த ஹேட் பர்ன்ட் கோல் பிளாக் அண்ட் கலர். சில இது வந்து சில எலும்புகளால் எரிஞ்சது, சில இது பர்ன்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Stanza 4 என்ன சொல்றது, the remains of his father's pyre were left for sons to pick as the priest said. Facing east where 3 rivers meet near the railway station பக்கத்தில் 3 ரிவர் ஓடுது. அந்த ரிவரில் வந்து அவங்களுடைய அந்த சாம்பலை கரைக்கிறதுக்காக அந்த ஐயர் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் சம் stupid gingerly, it means this is the right or duty of the son has to perform, that he has to pick it very carefully as the priest advises him and throw as the priest has said facing east where 3 rivers meet.
இந்த 3 ரிவர்களை பார்த்து அதில் வந்து என்ன பண்ணார்னா ஈஸ்ட்டை நோக்கி நின்று அந்த சாம்பலை கரைக்கணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் வந்து அந்த அவருடைய பையன் அந்த மகன் செய்யக்கூடிய ஒர்க் ஆஃப்டர் ஹிஸ் டெத். தீஸ் ரைட்ஸ் ஆர் டு பெர்ஃபார்ம்டு இன் த ரிவர். இட்ஸ் லைக் த்ரிவேணி. அந்த ரிவர் இஸ் நியர் த ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 3 ரிவர் சேர்ந்துக்குன்னா த்ரிவேணின்னு சொல்கிறாங்க. த ப்ரீஸ்ட் சஜஸ்டட் தட் ஆல் திஸ் ஆஷஸ் அந்த லெஃப்ட் ஓவர்ஸ் தே ஆர் டு பி த்ரோன் ஆன் டு த ரிவர். ப்ரீஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ரிவரில் அந்த ஆஷ் எல்லாம் கொட்டிடுவாங்க ஜென்ரலாக. The line show that a priest forces sons to perform the Hindu rituals. Hindu rituals இந்த மாதிரி பண்ணுவாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவங்க அந்த ரிவரில் வந்து சாம்பலை கரைப்பாங்க. The poet is no way to ready to that. ஆனால் பொயட்டுக்கு இதெல்லாம் பிடிக்கல. பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் ஹேஸ் நோ கிரேவ். இஸ் ஆஸ் அஸ் ரிமைன்ஸ் ஆர் த்ரோன் இந்த ரிவர். அவருக்கு கிரேவ் கிடையாது, சுடுகாடு, அதாவது கல்லறை கிடையாது. அதனால் பாடி எரித்து அந்த ரிவரில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க வித் ஹிஸ் ஃபுல் நேம். நேம் சொல்லிக்கிட்டு ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் என்ன சொல்லலாம், ஆஃப்டர் த கிரிமேஷன் தெர் இஸ் நோ ஹெட் ஸ்டோன். இப்போ கிரிமேஷன் எரிச்சிட்டாங்க, எரிச்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து அதுக்கப்புறம் இருக்காது. அது எந்த இடத்த எரிச்சாங்களோ அது டிஸப்பியர் ஆயிரும். ஒன்லி த பர்த் டெத் அண்ட் டெத் ஆஃப் டெத் ஹோல்ஸ். இப்போது அந்த இடத்த சின்ன ஒரு கல் வச்சாங்க கூட அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா எந்த வருஷம் பிறந்தார் இறந்தார் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. பிகாஸ் ஹி ஹாஸ் நோ எனிதிங் டு மென்ஷன் ஆல் ஹிஸ் லைஃப். ஆனால் அவள் லைஃப்பில் எதுவும் அச்சீவ் பண்ணாதனால இவர் டெத்து பர்த் இயர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எதுவும் கொடுக்க முடியாது. த இம்பார்ட்டன்ஸ் இன் இஸ் லைஃப் வாஸ் த பர்த் அண்ட் டெத் தான். அவர் வாழ்க்கையிலேயே சாதனை பண்ணது பிறந்தது, அதுக்கப்புறம் இறந்து 2 தான் பண்ணியிருக்கார். ஹிஸ் ஃபாதர் டிட் யூ எனி திங் பை ஹிம்செல்ஃப். அவருக்குன்னு எந்த சாதனையும் பண்ணல, குடும்பத்துக்கு எதுவும் பண்ணல. திங்ஸ் ஜஸ்ட் ஹேப்பன் டு ஹிம். அதுவாக வந்து வாழ்க்கையை நகண்டு போயிட்டுருக்காரு, வர்றது தான் அவர் அனுபவிச்சுக்கார், அவ்வளோதான். ஈவன் த பெர்த் வாஸ் நாள் பெர்த்தில் கூட அவர் நேச்சுரலாக பிறக்கல, சிசேரியனாக தான் பிறந்திருக்காரு. அதாவது டெலிவரி நார்மலாகலை, அவங்க வந்து சிசேரியன் பண்ணி தான் பிறக்க வச்சுருக்காங்க. இன் அடிஷன் தேர் ஆல்சோ நோ 2 dates டு ஷோ த்ரூ லைட் ஆன் ஹிஸ் லைஃப். ஸோ 2 dates வந்து இல்லை, அதாவது 2 dates அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. த poet calls him incapable as he did anything as his own. poets வந்து அவர் இன்கேப்பபிள், அவர் எதுவுமே சொந்த அவருக்குன்னு எதுவும் பண்ணல, குடும்பத்துக்கு எதுவும் பண்ணாதனால அவர் இன்கேப்பபிள், அவருக்கு வந்து உதவாக்கிற மாதிரி ஃபீல் பண்ணார். த பெர்த் வாஸ் சிசேரியனாக பிறந்துட்டார். நான் பிராமின் கெட்டு அண்ட் கெஸ் டெத் பை ஹார்ட் ஃபெயிலியர். பிறந்தது வந்து சிசேரியனில் பிறந்திருக்காரு, இறந்து வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இந்த ஃப்ரூட் மார்க்கெட்டில் திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்துருந்தார். த பிராமின்ஸ் ஆர் த அப்பர் காஸ்ட் ஆர் வொர்ஷிப்ட் அஸ் அவதார்ஸ் ஆஃப் காட்ஸ். பிராமின்ஸ் வந்து அதாவது உயர் ஜாதிக்காரங்க எப்போவுமே வந்து அவங்கள வந்து காட்ஸ் அவதாரம், காட்ஸ் மாதிரி அவங்களாம் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. இஸ் ஃபாதர் டுக் பர்த் அஸ் பிராமினாக தான் பிறந்திருக்கிறாரு. பிறக்கும்போது இஸ் பர்த் வாஸ் ஆர்டினரியாக பிறந்திருக்கிறாரு. ஈவன் ஹிஸ் டெத்து கேனாட் கண்ட்ரோல்டு பை ஹிம். எப்படி தான் ஆர்டினரியாக உயர் ஜாதியில் பிறந்தாலும் ஆனால் டெத்தை வந்து அவர் என்ன பண்ணார், அவரால் டிஃபீட் பண்ண முடியாது, டெத்து இவர் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறார். தீஸ் லைன்ஸ் மார்க் தட் ஹி ஹஸ் அச்சீவ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட். இது என்ன தெரியும்னா எதையுமே அவர் சாதனை பண்ணவே இல்லை அப்படின்னு. ஹிஸ் பெர்த் வாஸ் ஆர்டினரி, ஹிஸ் டெத் வாஸ் ஆர்டினரி. அந்த வாட் ஹி டிட் இன் ஹிஸ் லைஃப் ஷோட் ஹிஸ் இன்கேப்பபிலிட்டி. அவருடைய பெர்த்தும் ஆர்டினரி, டெத்தும் ஆர்டினரி, அவர் எந்த சாதனையும் பண்ணலை. ஏன்னா நார்மலாகவே டெலிவர் ஆகலை, சிசேரியன் டெலிவர் ஆகிருக்குது, அதனால தான் இவர் எந்த சாதனை பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்டான்ஸா 6 வந்து however the poet comes to know that 2 lines were written for him in an inside column of Madras newspaper. மெட்ராஸ் நியூஸ் பேப்பரில் தான் அபிஷுவரி அந்த கண்ணீராஞ்சலி போஸ்ட் வந்திருக்குது. அதில் வந்து 2 லைன்ஸ் அதில் இருக்குது, விச் சோல்டு பை த கிலோ. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் வந்து 2 கிலோவுக்கு சேல் ஆயிடுச்சு. அந்த மெட்ராஸ் நியூஸ் பேப்பரில் தான் அபிஷுவரி இருக்குது. அது வந்து 2 கிலோவுக்கு வந்து ரிலீஸ் சேல் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 4 weeks ஆஃப் ஹிஸ் டெத் டு ஸ்ட்ரீட் ஹாக்கர்ஸ். தெருவில் வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு அந்த பேப்பர் வந்து அவங்களுக்கு பொட்டலம் போடுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. ஸ்டான்ஸா 7 என்ன சொல்கிறாங்க, தி ஸ்ட்ரீட் ஹாக்கர் செல் இட் இன் அ டர்ன் டு த ஸ்மால் க்ரோசரிஸ். பழைய பேப்பர் வியாபாரிகிட்ட இந்த பேப்பர்லாம் போயிடுச்சு. அந்த பேப்பர் வந்து அவங்க சிறு வியாபாரிகள்கிட்ட அவங்க வந்து அந்த பேப்பர்காரங்க சேல் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் தீஸ் க்ரோசரிஸ் த poet பை சால்ட். அந்த மாதிரி சிறு வியாபாரிகள்கிட்ட வந்து என்ன பண்ண மளிகை சாமான்கள் வாங்கியிருக்கிற இந்த poet அந்த கடையில் போய் the poet பை சால்ட், கோரியண்டர் அண்ட் ஜாக்கரி இன் நியூஸ் பேப்பர் கோன்ஸ் விச் ஹி ரீட்ஸ் ஃபார் ஃபன். அந்த கோரியாண்டர்னால் அந்த கொத்தமல்லி, வெல்லம், உப்பு எல்லாம் பேப்பரில் வாங்கும்போது அந்த பேப்பர் அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த ஃபாதருடைய அபிச்சுவரி இருக்குது, அதை பார்த்து அப்படியே வேடிக்கையாக பார்க்குறாரு. அதோட இந்த போம் வந்து முடிச்சுக்கிறாரு.
அப்புறம் ஸ்டான்ஸா 8 என்ன சொல்கிறாங்க, அந்த poet says that he began to buy more of these things in the hope of finding these obituary lines which were written for his father. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே, நம்ம இந்த பேப்பரில் வந்து நம்ம 2 லைன் எழுதியிருக்குமே, அந்த லைனை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை பார்க்குறதுக்காக நிறைய வாங்கிட்டே இருக்கார். நிறைய நியூஸ் பேப்பர் வாங்குறாரு. ஸோ தட் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் தன்னோட ஃபாதருடைய obituary இருக்கும் அப்படின்ட்டு. இந்த எண்டில் வந்து he says that his father left with them with a changed mother and more than one annual ritual. அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர் இறந்ததுக்கப்புறம் இந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப சோகமாக காணப்பட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் இவங்களுக்கு வந்து அந்த சடங்கு செய்யணும். இதுதான் வந்து அவர் விட்டு போயிருக்காருன்னு சொல்கிறாரு. The poet is showing his dislike for the ritual which is celebrated in the memory of his father for his peace. அதுக்கப்புறம் ஒரு ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமாக அவர் நிறைய ரிமெம்பர் பண்ணி அவர் பூஜை பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். அதை வந்து இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. Thus the poet says that his father achieved nothing in this world except those 2 lines which were written in the newspaper he could never find out. இவர் எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணல. ஆனால் இவர் இறந்ததுக்கப்புறம் போஸ்ட் போட்டால் அதில் 2 லைனை எழுதினேன், அதில் 2 லைனை நான் கண்டுபிடிக்க முடியல, எந்த பேப்பரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. ஆன் த அதர் ஹேண்ட் he left an unbearable burden on the poet. ஸோ மொத்தத்தில் வந்து இவருக்கு வந்து எந்த ரொம்ப சோகமான சம்பவங்களும், இவர் வந்து ரொம்ப ரொம்ப பணம் கஷ்டம் இதெல்லாம் வந்து இவங்க ஃபாதர் வந்து விட்டு போயிட்டார். சன் தான் வந்து அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. த poem is hence the critic of the poet's father and his incapabilities. இல்லை என்ன சொல்ல வரேன்னா, இந்த poet வந்து இந்த ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் அவர் என்ன சாதனை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் சாதனை பண்ணலைன்னா வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஃபினான்சியலாக ட்ரபுள் வரும், அதெல்லாம் இவர் வந்து ஏற்றுக்கிறது. அதுக்கப்புறம் இவருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இப்படி தான் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த போம் வந்து எழுதியிருக்கிறாரு A.K. ராமானுஜன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.